ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராஜ்மா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த ஆழாக்கால ஒரு ஆழாக்க ராஜ்மா எடுத்திருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பார்க்க கம்மியாக தான் இருக்குது, ஊறினோன்னு நிறையா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். நான் ராஜ்மா இதை வேக வச்ச ராஜ்மா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாதி இது எடுத்து வச்சுருக்கேன், பாதி எப்படி தனியாக வச்சுட்டேன். இதை கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு மிக்சியில் கொஞ்சம் ஒரு ஓட்டிக்கிட்டேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து சீவலில் சீவிக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, கடலை மாவு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இவ்வளோதான். இப்போ கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு இந்த கடலை மாவு எல்லாம் போட்டு நம்ம கலந்தாச்சு. கடலை மாவு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு. இப்போ தான் நல்லா கசஞ்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம தட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா மாவையும் ஃபிங்கர் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம். அதில் இதை பெரட்டி வானில் நான் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதில் நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். இது மாதிரி பிரெட்டில் கோட் பண்ணி நம்ம வானலை வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பெரட்டி விட்டாச்சு. ஒரு நிமிஷம் வெந்தால் போதும், சூப்பராக வந்துடும். ஒரு முறை நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட ராஜ்மா ஃபிங்கர் சிப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டுக்கலாம் எல்லாரும். இதே போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க. முறுமுறுன்னு சூப்பராக நல்லாயிருக்கு. 2 உருளைக்கிழங்கு, 100 கிராம் ராஜ்மா, இவ்வளவுதான். கடலை மாவு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், உப்பு, வெங்காயம், இவ்வளோதான்.